இந்த பிராமணர்கள் வாழும் பகுதியை மங்கலம், சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குடைவோலை முறையில் தேர்வு செய்வதற்காக போட்டிக்கு நிற்பாங்க இல்லையா அந்த வேட்பாளர்கள், அவர்களுக்கான தகுதிகளை மட்டுமே இது முன்மொழிகிறது. இந்த கல்வெட்டு குடைவோலை முறையில் சபைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களிலிருந்து வாரியங்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த தேர்வில் போட்டியிடுபவர்களுக்கு வேண்டிய தகுதிகளையும் வேண்டாத தகுதிகளையும் கல்வெட்டுகள் வரையறுக்கின்றன. அது என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த கல்வெட்டுகளில் பரிந்துரைக்கப்பட்ட உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலத்து சபைக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம், இது எல்லாமே அந்த உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலத்து சபைக்கு மட்டுமே பொருந்தும். அதே மாதிரி எல்லா ஊர்லயும் பிராமணர்கள் வாழ்ந்த பகுதிகளில் மங்கலம்ன்றது அதை அழைச்சிருக்காங்க, இருந்திருக்கா. ஆனா இந்த முறை நடந்தது இந்த உத்திரமேரூர்ல இருக்க அந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு மட்டுமே நடைமுறையில் செயல்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மற்றதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை.